ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு எதிரான தமிழக அரசின் விதிமுறைகளை தளர்த்த முடியாது. எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழகத்தில் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் காலணி உற்பத்தி தொழிற்சாலை. முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மும்பையிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3.5 கிலோ தங்கப்பசை பறிமுதல். 3 கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதால் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறையாது. மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். ஏதேதோ சூழ்ச்சிகளை செய்து தமிழகத்திற்குள் நுழைய காத்திருக்கிறது பாஜக. திமுக தொண்டர்கள் அதை முறியடிக்க வேண்டும் என அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை தாவேகா கட்சியினர் தேர்தல் வியூகத்திற்கு அழைத்துள்ளனர் என நடிகர் விஜயை அமைச்சர் KN நேரு மறைமுகமாக விமர்சித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற மத்திய வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். விஜய் கட்சியின் தொடக்க விழாவில் உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை வரவைத்துள்ளார்கள் என விமர்சித்தார். பீகார் தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் கூட வாங்காத பிரசாந்த் கிஷோர் தமிழகம் வந்து தேர்தல் வியூகம் கூறுகிறார் என்றார். அவர்களது வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் என்பது புரிந்து கொள்ளலாம் என்றார். திமுகவுக்கு ஏற்கனவே பணியாற்றிவிட்டு தற்போது மாற்றுக் கட்சியில் பணியாற்றிய பிரசாந்த் கிஷோர் சென்றுள்ளார் என்றும் அவர் எப்படி எதிர்கொள்வது என்பது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் என்றும் அமைச்சர் KN நேரு கூறினார். திமுகவை முதலமைச்சர் வெற்றி பாதையில் அழைத்து செல்வார் என அவர் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் நம்பிக்கை என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். தாவேகா ஆண்டு விழாவில் பேசிய அவர் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு விஜய் செயல்படுவதாக கூறினார். விஜய் கட்சியினர் அனைவரும் நாள்தோறும் 10 பேரை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் பிரசாந்த் கிஷோர் வலியுறுத்தினார். தமிழக அரசியலில் தாவேகா ஒரு புதிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது என அதன் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற கட்சியின் 2ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த காலங்களைப் போலவே தமிழகத்தில் மீண்டும் ஒரு அரசியல் புரட்சி நடக்கும் என குறிப்பிட்டார். தமிழக வெற்றி கழகம் எளிய மக்களுக்கான கட்சி என்று குறிப்பிட்ட அவர் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் நாடகம் ஆடுவதாகவும் விமர்சித்தார். விகிதசார அடிப்படையில் செய்யப்படும் தொகுதி மறுவரையறையில் தமிழகத்தில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கோவை ஈஷா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவை பீலமேடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாஜகவின் புதிய மாநகர அலுவலகத்தை திறந்து வைத்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு MP சீட் கூட குறையாது என்றும் விகிதசார அடிப்படையிலே தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் கூறினார். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு நிதி வழங்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான தகவலை கூறி வருகிறார் என குற்றம் சாட்டிய அமித்ஷா பிரதமர் மோடி ஆட்சியில் இதுவரை தமிழகத்திற்கு 5 லட்சம் கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்கு உழைக்கும் பிரதமர் மோடியின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என பாஜக நிர்வாகிகளுக்கு அமித்ஷா அறிவுறுத்தினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சியில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்களுக்கான சேம நல நிதியை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் திருச்சி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது வழக்கறிஞர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தமிழக அரசு விதித்த கட்டுப்பாடுகளுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கியும் நேர கட்டுப்பாடு விதித்தும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதித்தும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அரசு விதித்த கட்டுப்பாடுகளுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. மத்திய பாஜக அரசு ஏதேதோ சூழ்ச்சிகளை செய்து தமிழகத்தில் நுழைவதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்றும்
அதனை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் பொன்முடி திமுக தொண்டர்களை வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற மத்திய மாவட்ட திமுக செயல் வீரர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் முதலமைச்சரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஹிந்தியை திணிப்பதற்கு மத்திய அரசு முயல்கிறது என்றும், ஆனால் இருமொழி கொள்கைதான் வேண்டும் என அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டு கலைஞர் காலத்தில் செயல்படுத்தப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிராமப்புறங்களில் தமிழக அரசு செய்த சாதனைகளை எடுத்து கூறினாலே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளிலும் திமுகவை எதிர்த்து நிற்போர் டெபாசிட் இழப்பார்கள் என பொன்முடி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மேல்விசாரம் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்ற பொழுது நகராட்சி நிர்வாகம் தாங்கள் தெரிவிக்கும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும், தங்கள் வார்டுகளுக்கு முறையான பணிகளை பகிர்ந்து வழங்குவதில்லை என்றும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து கண்களில் கருப்பு துணியை கட்டியவாறு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திமுக நகர்மன்ற தலைவர்களை கண்டித்து திமுக நகர்மன்ற உறுப்பினர்களை வெளிநடப்பு செய்த சம்பவம் மேல்விசாரம் நகராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் பீனிக்ஸ் கோத்தரி குழுமத்தின் துணை நிறுவனமான எவர்வான் கோத்தரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனம் 5000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த உற்பத்தி திட்டத்தை நிறுவுவதற்கு தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனத்திற்கு இடையே இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சேலம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகள் போல் வேடமிட்டு சிறார்கள் காய்கறி விற்பனை செய்து அசத்தினர். சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் சிறார்கள் காய்கறி சந்தை விழா நடைபெற்றது. இதில் 3 முதல் 6 வயதுடைய பள்ளி குழந்தைகள் விவசாயிகள் போல் உடைந்து 150க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகளை அமைத்திருந்தனர். காய்கள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை விற்பனைக்கு வைத்திருந்தனர். காய்கனிகளை சிறார்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணம் கொடுத்து வாங்கி செல்லும் நிகழ்ச்சியும் அரங்கேறியது. இந்த விழாவை பள்ளியில் உள்ள ஏராளமான குழந்தைகள் பார்த்து வியப்படைந்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோவிலில் ஜலகண்டீஸ்வரருக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 1008 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலில் ஜலகண்டீஸ்வரருக்கு பால், தயிர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் 1008 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. ஜலகண்டீஸ்வரருக்கு தங்க கவசம் அணிவித்து மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மும்பையில் இருந்து சென்னை வந்த உள்நாட்டு விமானத்தில் பயணிகள் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்ட 3.5 கிலோ தங்கப்பசையை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மும்பையிலிருந்து பயணிகள் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் சிலரிடம் சந்தேகத்தின் பேரில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தனி அறைக்கு அழைத்து சென்று அவர்களின் உள்ளாடைகளை களைந்து முழுமையாக சோதித்த பொழுது உள்ளாடைகளுக்குள் 3.5 கிலோ தங்கப்பசைகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கப்பசையை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரையும் கைது செய்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனைமேலகரம் ஊராட்சியில் உள்ள குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக சுத்திகரிக்கப்படாத நிலத்தடி நீரை குடிநீராக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், இது குறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அலுவலகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து மயிலாடுதுறை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இத்துடன் அதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.